நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சென்னை பள்ளிக்கரணை காமாட்சி மருத்துவமனை அருகே உள்ள சாலை குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் அன்றாடம் கடும் சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள். விவரங்களை நேரலையில் தர இருக்கிறார் செய்தியாளர் லதா. அவரிடம் பேசலாம். வணக்கம் லதா, நீங்க பள்ளிக்கரணையில சரியா எந்த இடத்துல இருக்கீங்க? அங்க இருக்கக்கூடிய சாலை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது? மக்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கு? வணக்கம். சென்னை பள்ளிக்கரணை பகுதி காமாட்சி மருத்துவமனைக்கு அருகே இருக்கக்கூடிய சாலைகள் கடும் குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய நிலைதான் இருக்குது. இதனால வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இந்த பகுதி மட்டும் கிடையாது, சோழிங்கநல்லூர், பெரும்பாக்கம், பெருங்குடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இது போன்ற அந்த குண்டும் குழியுமான அந்த சாலைகள் தான் பெரும்பாலும் காணப்படுகிறது. மழைக்கு முன்னதாகவே பெரும்பாலான சாலைகள் குண்டும் குழியுமாக இருந்த சாலைகள் எல்லாம் பேட்ச் ஒர்க் ஆனது செய்யப்பட்டு இருந்தது. ஆனாலும் கூட இந்த தற்பொழுது பெய்த மழையின் காரணமாக பேட்ச் ஒர்க் செய்த அந்த சாலைகளும் தற்பொழுது மீண்டும் குண்டும் குழியுமான ஒரு சூழல் தான் இருக்கிறது. எனவே வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் இந்த பகுதி இப்படியான ஒரு சூழலில் தான் இருந்து கொண்டு இருக்கிறது. மழைக்கு முன்னதாகவும் இப்படியான ஒரு நிலை தான் இருக்குது. தற்பொழுது மழை பெய்த நிலையில இந்த சின்ன சின்ன பள்ளங்களில் தண்ணீர் தேங்கிய ஒரு சூழல் இருக்கிறது. இதனால் மேடு எது பள்ளம் எது என்பது கூட தெரியாத அளவிற்கு வாகன ஓட்டிகள் செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இதனால் வாகனங்களில் செல்லக்கூடியவர்கள் எல்லாம் கடும் சிரமத்துக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இது போன்ற நேரங்கள் என்றால் கூட பரவாயில்லை, அதுவும் நெரிசல் மிகுந்த அந்த டிராபிக் டைமாக இருந்தால் இன்னும் கூடுதல் சிரமமாக இருக்கும் என்றும் கூட மக்கள் தெரிவிக்கிறார்கள். எனவே விரைவில் இந்த சாலையை சரி செய்ய வேண்டும் என்பது அவர்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த பகுதி மட்டும் கிடையாது, சோழிங்கநல்லூராக இருக்கட்டும், அதே போல பெருங்குடி உள்ளிட்ட பகுதிகள் எல்லாம் ஒரு புறம் மெட்ரோ ஒர்க்கும் நடக்கக்கூடிய ஒரு நிலையில அந்த பகுதிகளிலும் கூட பெரும்பான்மையான சாலைகள் இது போன்ற ஒரு குண்டும் குழியுமாக தான் காணப்படுகிறது. முக்கியமாக இருசக்கர வாகனங்களில் செல்லக்கூடியவர்கள் இதனால் கடும் அவதிக்கு தான் உள்ளாகி இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். முக்கியமாக நாம தற்பொழுது பார்க்கக்கூடிய இந்த சாலை காமாட்சி மருத்துவமனைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த சாலை பார்த்தோம் அப்படின்னா இந்த சாலை முழுவதுமே குண்டும் குழியுமாக தான் இருக்கிறது. சாலையின் ஓரங்களில் மட்டும் அந்த குண்டும் குழியுமாக இல்லாத சூழல்ல அந்த இடத்தில் மட்டும் வரிசையாக 1 by 1 வாகனங்கள் செல்கிறார்கள். எனவே வாகன ஓட்டிகள் இந்த மாதிரியான ஒரு சாலைகள் என்பது ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய சூழல்ல, அதுவும் இது போன்ற மழை காலங்களில் இது கூடுதல் பிரச்சனையாக இருக்கிறது. இதை விரைவில் சரி செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி லதா. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.